உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். சங்கரன் கோவில் அருகே கடந்த பாராளுமன்ற தேர்தல் புறக்கணித்த கிராமத்தில் தேர்தல் விழிப்புணர்வு நடத்திய கோட்டாட்சியர் சமாதான புறவை பிறக்கவிட்டார். அதிகாரிகள் கடமையை சரிவர செய்யாததால் மீண்டும் அடுத்த தேர்தல் புறக்கணிக்காமல் மலையடிவாரத்தில் உள்ள கல்குவாரியை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோட்டாட்சியரிடம் கூறியதால் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள இருமன்குளம் கிராமத்தின் வடபகுதியில் அரியூர் மலையடிவாரத்தில் செயல்பட்டு வரும் கல்குவாரியால் 4 குளங்களுக்கு வரக்கூடிய தண்ணீர் தடைப்பட்டு ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாதிப்படைந்து 4 கிராம மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருவதாக கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை இருமன்குளம் கிராம மக்கள் புறக்கணித்தனர். இதனைத் தொடர்ந்து வருகின்ற தேர்தலை கிராம மக்கள் புறக்கணிக்காமல் இருக்க சங்கரன் கோவில் கோட்டாட்சியர் கவிதா தலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு கிராமிய நிகழ்ச்சியுடன் நடைபெற்றது. இதில் அனைவரும் வருகின்ற தேர்தலை புறக்கணிக்காமல் வாக்களிக்க வேண்டுமென பேசினார். இதனையடுத்து கல்குவாரியினால் 4 கிராம மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருவதாகவும் பல போராட்டங்கள் நடத்தியும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நீதிமன்ற உத்தரவை கூட அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. மீண்டும் வருகின்ற தேர்தலை புறக்கணிக்காமல் இருக்க கோட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோட்டாட்சியர் கவிதாவிடம் கூறியதால் பரபரப்பு நிலவியது. மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு தனியாக கமிட்டி ஆரம்பித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் கவிதா தெரிவித்தார். ஸோ இவங்களுக்கு எங்கே ஓட்டு இருக்குன்னு பார்த்து அதை இந்த பூத்துக்கு மாத்திரம்னா அதையும் மாற்றி கொடுப்பாங்க. சரிங்களா? இதை தாண்டி அவங்க சொன்ன மாதிரி பேரில் ஏதாவது திருத்தங்கள், ஏன்னா இப்போ வாக்காளர் அடையாள சான்றை வந்து நிறைய இடத்துல நம்ம ஒரு அடையாள அட்டையாகவும் பயன்படுத்தும். அந்த இதுக்காக அந்த புறக்கணிச்சதுனால டெல்லியிலேருந்து எலெக்ஷன் கமிஷனே டைரெக்டாக ஃபார்வர்ட் பண்ணி அதை சூமோட்டாவும் கேஸ் நடத்திருக்காங்க. ஸோ அடுத்த இது எது ஒரு வில்லேஜர், ஒரு சாதாரண கிராமத்தில் எல்லா ஆஃபீஸர்ஸும், நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சேன், எல்லா ஆஃபீஸரும் தன்னோட கடமையை செய்யாததுனால இத்தனை வழக்குகள் வருது. ஒரே விஷயத்த இப்போ நீங்கள் சப்ரஸ் பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் அஸ்ராத் பேகம் சொல்லி ஒரு ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் இருந்தாங்க, உங்களுக்கு அவங்க ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியில் ஒரு எக்ஸாம்பிள், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனிமல் இல்லைன்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து கேட்டகரி 1 உள்ள அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சர்வே நம்பரை மாற்றுறீங்க. ஒரு சர்வே நம்பரை மாற்றிட்டு கோர்ட்டில் வந்து நாங்கள் 427 குளம் இருக்குது, அது கவர்மெண்டால் வெட்டப்பட்ட ஒரு அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்வே நம்பரில் 427 குளம் வெட்டுறாங்க. நீங்கள் இது கல்குவாரி கொடுக்கும்போது 427 24 மாற்றிருந்தாங்க. இதை நாங்கள் ஏன் எலெக்ஷனை போடுறதுன்னு சொன்னால், ஒவ்வொரு ஆஃபீஸரும் தப்பு பண்ணுறதை, ஒருத்தருக்கு சாதகமாக பண்ணுறதை வில்லேஜர் அதை போய் ஃபைட் பண்ணி அதுக்காக அரசு அதிகாரிகள் இல்லை. ஸோ தன்னோட கடமைகளை செய்கிறதுக்கு தேர்தல் புறக்கணிப்போட மெயின் நோக்கமே அரசு அதிகாரிகள் தன்னோட கடமையை சரியாக செய்யாததுனால தான் இனிமேல் நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறோம். நல்ல முறையில் செஞ்சீங்கன்னா அடுத்த எலெக்ஷனை நாங்கள் ஓட்டு போடுவோம். இல்லைன்னா இந்த இதுக்காக அடுத்த எலெக்ஷனையும் புறக்கணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்களை கிராமத்திலேருந்து தள்ள வேண்டாம். ஒரு தனிநபருக்கு இத்தனை அரசாங்கம் வந்து உதவி பண்ணணும்னு எந்த தேவையும் கிடையாது. ஸோ யுவர் யங் ஆஃபீஸர், யுவர் ஃபியூச்சர் ஆஃப் தி நேஷன். You are the young officer, you future of the nation. You definitely will do the all the வந்து எல்லா தனிப்பட்ட நபருக்குமே வந்து அரசாங்கம் வேலை செய்யுது. தொழில் செய்யறவங்களுக்கு அரசு உதவி பண்ணலாம். ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா? இப்போ கரண்டா வந்து அந்த ஃபைல்ல இருக்கிற இஷ்யூஸ் வந்து கோர்ட் டைரக்ஷன் வந்துருக்கு. இப்போ அடுத்தடுத்த இஷ்யூஸ் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்னா உட்கார்ந்து முடிவெடுக்கிற விஷயம் தான். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா இதை நாங்க அடுத்த இந்த மாதிரி சரி பண்ணணும், உங்களுக்கு எப்படி தெளிவு பண்ணணும் அப்படிங்கறத நீங்க அந்த ரெவென்யூ இது ரிப்பீட்டிஷன்ல யுவர் பார்ட்டி தெரியும். டெஃபினெட்லி யுவர் பார்ட்டி அதுல ரெஸ்பாண்டன்ட். எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த கேसेस நான் ஃபாலோ அதனால யுவர் 429ல நீங்க அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. வாஸ்தவனூர் பிளாக் யூனியன்ல இருந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இமிடியேட்லி ஹைகோர்ட் ஆர்டர் எங்களுக்கு எப்போ ரெஸ்டோர் வைப்போம்? ஹைகோர்ட் ஆர்டர் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? நாங்க அங்க தண்ணிக்காக தான் அங்க எங்களோட மொத்த இதுமே இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோம். ஸோ அடுத்த எலெக்ஷன் இப்போ அவங்க வேறு பர்பஸ்க்கு வந்து தான் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அடுத்த எலெக்ஷனை அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களோட எஃபர்ட் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன தெளிவு வேணுங்கிறத நீட்டாக கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை வந்து ஒரு மீட்டிங் கூட உங்கள் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம ஆஃபீஸில் வச்சு அதர் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸையும் கூப்பிட்டு நம்ம தெளிவுபடுத்திடலாம். ஆனா இது தெளிவுபடுத்திடணும் இப்பவே அப்படிங்கறத என்னோட புரியுது. எந்த வகையிலயும் அடுத்த எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. சரிங்களா? நாங்க என்ன சொன்னோம்னா, இப்படி ஒவ்வொரு தவறான தகவல்கள் கொடுத்து வில்லேஜர்ஸ் வந்து இவ்வளவு ஃபைட் பண்ணணுமா ஒரு விஷயத்துக்கு? நீங்க ஃபைட் பண்ண விஷயத்துல இப்ப எங்க இடத்த பூரா தோண்டிட்டாங்க.
நாங்கள் எப்படி பாசிபிலிட்டியா? அதனால அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாருமே செய்ய முடியுமா? அதில் 100 பேர்ல ஒரு சில செய்ய முடியும். அதனால கிராமத்துல இருந்து இப்படி வாழ்வாதார பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேங்க்யூ. இவ்வளவு பேசுறாங்களா?